போற்றுவோமே என் தேவனிலே எவ்வேளையிலே நன்றியுடனே என் தேவனிலே எவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே போற்றுவோமே என் தேவனிலே பாவங்களுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்த மகிமையும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனுக்கு மகிமை செலுத்தி கூடி வந்திருக்கிற பரிசுத்தவான்களுக்கு பரிசுத்தவாட்டிகளுக்கு அடிமை தாழ்த்து இருதயத்தின் ஆழ்ந்த நம்மளுக்கு நன்றி சொல்றேன். அவரை சொல்லலாமா? அல்லேலூயா. யோவேன்னு பார்க்குறீங்க, சபையை கூட்டுங்க, சபையை பரிசுத்தப்படுத்துங்க. ஆமென். அல்லேலூயா. யோவான் 15:3 சொன்னாரு, நீங்கள் கேட்ட உபதேசத்தினாலே இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. 15:3 கொஞ்சம் கூட படிச்சேன். உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். ஒரு அழிய சொல்லலாமா? இயேசு தத்துவம் வசனம் பரிசுத்த ஆவி மாத்திரம் அல்ல, உபதேசம் நம்மை சுத்தமாக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உபதேசம் கேட்கணும், கீழ்ப்படியணும், கேட்கொள்ளாய் மாத்திரம் அல்ல, அதன்படி நடக்கவளா இருக்கணும். ஆமென். இயேசு வருகிறார். வெடி காலத்துல ஒரு சொப்பனம், நாசரேத்துல என் பேரை கொண்ட ஜெயராஜ் என்ற ஒரு அண்ணன் இருக்கிறார். அவரு ஒரு பெரிய கூட்டம், அதுல எழுந்து மேல முள்ளு கல்லு ஒண்ணும் பாராம குதிச்சுட்டு நடக்கிறாரு. கையில மெழுகு வச்சிருக்குது. அப்போ ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் என்னன்னு கேட்கிறாங்க. நான் சொன்னேன், கடைசி காலத்துல தேவன் இப்படி அற்புதங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. அதனாலே எல்லாரும் முழங்கால் படித்து அப்பத்தை வாங்கி திராட்சை ரசத்தை குடிக்கிறாங்க. நான் ஒருவேளை அதை யோசித்தேன், இன்னைக்கு ராபோஜனம் நமக்கு அதை குறித்து கர்த்தர் என்ன பாரப்படுத்தினார்னு நினைக்கிறேன். அதிகமா ஜெபிச்சு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஒரு பரிசுத்தத்தை குறித்து, ஆராதனை குறித்து, பக்தியை குறித்து ஒரு கவலையற்று அதை அங்க சொல்றாரு. எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் எல்லாம் ஆயத்தம் சொல்லுங்களேன்.
தண்டனைக்கு எப்படி? இது கர்த்தர் தண்டிக்கிற இதெல்லாம் செய்யலன்னா கர்த்தர் தண்டிப்பார். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய கிருபையினால வந்திருக்கிற உங்களுக்கு நான் மறுபடியும் தாழ்த்தி உங்களுக்கு நன்றி சொல்றேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நிறைய காரியங்களை சொல்ல வந்திருக்கிற வரோம். மெல்கு இப்போ நான் பார்த்தேன், எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு மத்தியில் மெல்கு சேதேக்கினுடைய சரித்திரத்தை கேள்விப்படல. இப்ப நம்ம எழுதுனதுக்கு அப்புறம் தாம்சராஜா ஒண்ணு எழுதணும்னு சொல்லி எழுதியிருக்கிறார். அவன் அது 7 எழுதிட்டாரு. இப்படி எத்தனையோ பேர்களுக்கு வழங்காதத, அறிவில்லாதவன், புத்தி இல்லாதவன், ஞானமற்றவன், ஒழுங்கா நடக்க முடியாதவன், அப்படிப்பட்ட எனக்கு கர்த்தர் இதை சொல்லிக் கொடுக்கிறதுக்கு நான் தகுதி இல்லாதவன். ஆமென். அல்லேலூயா. இதுக்கு மத்தியிலே கடந்த நாட்களில் தானியும் வாலிபரையும் திராட்சரசம் கன்னிகையில வழக்குன்னு சொல்ல ஒரு செய்தி. அதை யோசித்தேன். நான் என்ன எப்படி நான் இப்படி கர்த்தர் செய்திகளை கொடுக்கிறாருன்னு சொல்லி இதுக்கு மத்தியில இந்த நாளில வேதம் சொல்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 26ஆம் வசனத்தை கர்த்தர் எனக்கு முன்னே நிறுத்தி சொன்ன காரியம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. நான் மறுபடியும் உங்களை அன்போடு கேட்கிறேன். அவருடைய சத்தம் அப்பொழுது. ஆமென். அல்லேலூயா. எப்பொழுது? எல்லாம் சொல்லுங்க. எப்பொழுது? அப்பொழுது. அது எப்போதுன்னு சொன்னா அதை நம்ம பார்க்க போறோம். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு மேல அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் பூமியை மாத்திரம் அல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இதுக்கு பேர் என்னன்னா வாக்குத்தத்தம். ஆமென். அல்லேலூயா. என்ன வாக்குத்தத்தம்? இப்ப சொல்லுங்க. சுலோசனமா சொல்லுங்க. அப்பொழுது பூமியை அசைய பண்ணின இன்னும் ஒரு தர பூமியை மாத்திரம் அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? நான் மறுபடியுமா உங்களை கேள்வி கேட்க எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்ல வரல. அப்பொழுது பூமி அசைய பண்ணினாராம், இப்பொழுது வானத்தை அசைய பார்க்கிறாராம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு கற்றுத் தருவாராக. ஆமென். நமக்கு ஆவியானவர் உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நீங்க கேள்வியில மந்த முழங்கள் சொல்லி நம்ம மந்தங்க அது இல்லாத குழந்தைங்க, மந்தப்பட்டவங்க குழந்தைங்க கர்த்தர் நமக்கு கற்று தருவாராக. ஆமென். அல்லேலூயா. நான் இது 1 மணி நேரம் எடுப்பீங்களா தம்பி? போதும். சோதரம் கத்துடைய பந்தி இருக்குது. இது 4 மணி நேர செய்தி. இது சுருக்கி சொல்லணும். அதனால நான் கத்தனா மகிமுண்டாகட்டும். அப்பொழுதுன்னு சொல்லி ஒரு காரியத்தை செஞ்சாரு. என்ன சொன்னார்னா, அப்பொழுது அசைய பண்ணினேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இதை தெளிவா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரு. ஆகாயின் தீர்க்க தரிசனம். ஆகாயின் தீர்க்க தரிசனம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அந்த பரிசுத்தவான் எழுதியிருக்கார். ஆமென். சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே, அங்கே அன்னைக்கு வாக்குத்தத்தம் பண்ணார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும்
சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லலாமா? நான் 4 மணி நேரம் செய்தி இருக்குதுன்னு சொன்னேன், அப்படிதானா? இதுல எத்தனை காலம் இருக்குது? வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன் கர்த்தர் சொன்னார். அவங்க சொல்லலாமா? இது வாக்கு தத்துவம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு அசைவை உண்டாக்கணும். அதை நான் அதிகமா விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். நேரம் கடக்காதபடி நேர போறேன். முதல்ல இந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின்படி அப்போ அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ அதை தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அப்பொழுது பூமியை ரூத் என்ன சொல்ற தெரியணுமா இல்லையா? எப்போ பூமியை அசைந்தது? தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். அவர் சொன்னா அவர் செய்வார். நான் அதிகமா வேதத்துல நிறைய காரியங்கள் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா. பொய் சொல்ல தேவன் மனுஷன் அல்ல, மனம் மாற மனபுத்திரம் அல்ல. அவர் சொன்னா அவர் செய்வார். ஆமென். இப்போ நம்ம பார்க்கிறோம், அப்போ பூமி அவருடைய சத்தம் பூமியை அசைய பண்ணிடுச்சு. ஆமென். அதை கொஞ்சம் கவனிக்கணும். இப்போ பூமியை அசைய பண்ணிட்டோம். எப்பன்னா நீங்க வாசிக்கிறீங்க மத்திய சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலிருந்து அப்போடு சொல்லி சொன்ன ஒரு காரியம். மத்திய சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலிருந்து இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது கீழே வந்த வசனம் சொல்றது எபிரேயர் 11:21-26 அப்பொழுது இந்த 51ஆம் வசனம் சொல்லுது. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா சொல்லலாம். மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. அந்த வசனம் சொல்லுது பூமியும். எப்போ எல்லாரும் தெளிவா இருக்கிறீங்க, கவனமா இருக்கிறீங்க. இப்போ சொல்லணும் எப்போ எப்பொழுது இது சரிங்க. நாம இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்ட போது. ஆமென் சொல்லமா? எப்பொழுது அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக தான் ராஜாதி ராஜா பிலிப்பில் எழுதுறாரு, தேவனுக்கு சமமாக இருப்பதை கொலையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே பெருமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவளாக இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவளானார் என்று எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தை படிக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக தான் கர்த்தர் வந்தார். வந்து சொல்றாரு, சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் வேற பெரிய அன்பு இல்லை. ஆமென். ஒரு பெரிய அன்ப ராஜாதி ராஜா இந்த பூமியில வந்து அந்த அன்பை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அந்த அன்பு வெளிப்பட்ட போதுதான் பூமி அதிர்ந்தது. ஆமென், அல்லேலூயா. அப்போ ஒரு படை பூமியை அதிர பண்ணிச்சு. ஆமென்.
அல்லேலூயா சொல்லுவேங்களா? கர்த்தருக்கு பயமுண்டாகட்டும். நான் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் ஒரு முறை என்ன செய்ய போறேன்? அசையப்படுவேன். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. எப்போ? கர்த்தருக்கு பயமுண்டாகட்டும். எனக்கு ஒரு பயம் இருக்குது. இங்க நான் எடுக்க சொன்னது நான் தான் எடுக்க சொன்னேன். எப்படி ஒரு மகிழ்ச்சியான ரகசியமான செய்தியை எல்லாரும் அறியணும். ஆமென். அல்லேலூயா. அந்த வசனத்தை எழுதிட்டார். அப்போ ஒரு முறை நான் வானத்தை பூமியை அசைய பண்ணினேன். இப்போது இன்னும் ஒரு முறை பூமியை மாத்திரமல்ல அல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன். ஒரு அல்ல சொல்லியிருந்தான். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசையப்படுகிற ஒரு கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. அசைவை உண்டாக்குறேன்னு சொன்னக்கா அந்த வசனம் எங்கெல்லாம் கர்த்தர் அசையை உண்டாக்கி இருக்கிறான்னு சொல்லி அறிந்து கொள்ள கர்த்தனுடைய கண்களை திறப்பாராக. ஆமென். அல்லேலூயா. முதல்ல என்னாச்சு? அவரே சொன்னாரு, பூமியை ஒரு முறை என்ன செஞ்சா அசைப்படினேன். ஆமென். எப்போ அசைந்ததுன்னா மகிமை தேவாதி தேவன் அண்ட சராசரத்தை உண்டாக்கின ஒரு அகிலத்தை படைத்த உன்னை என்னையும் உண்டாக்கின தேவாதி தேவன் மந்தனா இந்த பூமிக்கு வந்து உனக்கு பதிலாய், ஆமென், உனக்கு பதிலாய் எனக்கு பதிலாய் அங்க ஒரு பரிசுத்தம் உட்கார்ந்து சொன்னாரு. அது இயேசு அந்த வழியில நடந்து சொல்ல சொன்னாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு அழிவே சொல்லலாமா? அவங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சது இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தவர். ஆமென். அல்லேலூயா. சமாரியா நாட்டு ஜனங்க சொன்னாங்க, மெய்யாகவே இவர் உலக ரட்சகர். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மகிமை ராஜா இந்த பூமிக்கு வந்து நான் மறுபடியும் சொல்றேன், உன்னை தாயின் கருவிலே உன் கருவை கண்டு உருவாக்கி பூமியிலே உண்டாக்கி உனக்கு ஒரு நல்ல ஜீவனை ரட்சிப்பை மனைவியை பிள்ளைகளை வேலைகளை நல்ல ஒரு பிளஸிங் ஆசீர்வாதத்தை உண்டாக்கினது அவரே. அல்லேலூயா. அவர்தான் உனக்காக எனக்காக ஜீவனை கொடுக்க பூமிக்கு வந்து அவர் ஆவியை விட்டப்போ கர்த்தர் சொன்ன அதாவது அவருடைய சத்தம் அப்பொழுது உலகிலே சொல்லமா? எப்பொழுது? பெரியவர் சொல்லுங்க, இப்ப எப்பொழுது சத்தமாய் கூப்பிட்டு உலகிலே சொல்லலாமா? எனக்காக ஆவியை விட்ட நாளில கீழே சொல்லுது, அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பூமி அதிர்ந்தது. அல்லேலூயா. சொன்ன காரியம் நிறைவேற்றினாரா இல்லையா? அப்ப பூமியை எதிர பண்ணினார். நம்ம மறுபடியும் இதுல ஒரு சின்ன ரகசியம் இருக்குது. தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி, நான் இது நேரம் இல்லை, பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம், பிரகாரத்திலேயும் பரிசுத்த ஸ்தலத்திலேயும் எனக்கு போகலாம். ஆமென். மகா பரிசுத்த ஸ்தலத்துல யாரும் போக முடியாது. ஆமென். அங்கே உடன்படிக்கை பெட்டி இருக்கும், அதன் மேலே கிருபாசனம் இருக்கும், அதன் மேலே கேருபீன்கள் இருக்கும், அதற்குள்ள உடன்படிக்கை பலகைகள் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அங்கே வந்து தேவன் பரிசுத்தவான்களோடு தேவ ஜனங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை அங்கிருந்து பேசுவார். ஆமென். அல்லேலூயா. ஆசாரியன் ஒருவன் வருஷத்துல ஒரு முறை
பலியிட்டு தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பலியிட்டு பலி ரத்தத்தை கொண்டு போய் அங்கே பிரதிஷ்டை செய்ய, பரிகாரம் செய்ய வருஷத்துல ஒரு முறை மாத்திரம் தான் போக முடியும். ஆமென். இது வரலையும் யாரும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கிற உடன்படிக்கை பெட்டி, உடன்படிக்கை பெட்டி, கிருபாசனம், கேருபீன்கள் யாரும் பார்க்கல. ஆமென். யாருக்கு தெரியல. ஆமென். அல்லேலூயா. எப்போ வருஷத்துல ஒரு முறை மாத்திரம் பிரதான ஆசனர் போய் பார்த்துட்டு வருவார். ஆமென். அல்லேலூயா. இப்போ மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவி விட்டப்போ இந்த திரைசீலை மேலிருந்து கீழ் வரணும், கீழ்ந்து போச்சு. அல்லேலூயா. சொல்லுங்க, இப்ப என்ன நடக்கும்? இப்ப என்ன நடக்கும்? இங்க இருக்கிற எல்லாரும், தேவாலயத்தில் இருக்கிற எல்லாரும் உடன்படிக்கை பெட்டியை பார்ப்பாங்க, அதன் மேல் இருக்கிற கிருபாசனத்தை பார்ப்பாங்க, அதன் மேல் இருக்கிற கேருபீன்களை பார்ப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. மகா பரிசுத்த ஸ்தலத்தை எல்லாரும் பார்ப்பாங்க. அப்படிதானா? கரகத்துக்கு சோத்திரம் பண்ணாமா? அல்லேலூயா. 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 பார்க்க முடியாத, பார்க்க கூடாத அந்த பரிசுத்த ஸ்தலத்தை அன்னைக்கு பார்த்தாங்க. ஆமென். அவரை ஆவி விட்ட அன்னைக்கு அதோடு கூட பூமியும் கூட அதிர்ந்தது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதோட மாத்திரம் அல்ல, இரண்டாவது மத்திய 28ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வேதம் மத்திய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி. இப்ப மறுபடியும் சொல்றேன், இத மனசுல வைக்கணும்னு தான் சொல்லி இருக்கிறேன். சொன்னதையும் சொல்றேன்னு நினைக்காத. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல அப்பொழுது ஒரு முறை ஒரு அலிலிய சத்தம் ஒரு முறை பூமியை. இந்த வசனம் இதுல கூட நீங்க பார்க்கிறீங்க. 2ஆம் வசனம் 28:2ல அலிலிய சொல்லலாமா? மகாதேவன் இயேசுக்கு எவ்வளவுதான் பேர் இருக்குதுன்னா, ஒன்றான மேதேவன், மகாதேவன், மேலான தேவன், பெரிய தேவன், ஒப்பற்ற தேவன், நிகர் இல்லாத தேவன், ஈடு இல்லாத தேவன், இணை இல்லாத தேவன், மகிமையின் தேவன். ஒரு அலையில சொல்லாமா? அல்லேலூயா. ஜீவனை விட்டு 3 நாள் அந்த கல்லறையில படுத்திருந்தவர். அந்த 28ஆம் அதிகாரம் அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி இறங்கி வந்து புரட்டி தள்ளி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? இதற்கு முன்ன ஆபிரகாம் முதற்கொண்டு யாருக்கும் இல்லாத நம்பிக்கை இன்னைக்கு 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் சொல்லுது. அப்பொழுது பூமி முகமும் அதிரும்படி. அப்போ ஆமென். அல்லேலூயா. 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 இந்த 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுது. இதுதான் சொல்லுது அந்த வசனம். 1 தெசலோனிக்கர் 4:23ல Thank you, Jesus. 13 அன்றியும் சகோதரரே, அந்த வசனம் சொல்லுது, அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களை போல துக்கித்து இது சொல்றாங்க. உங்களுக்கு அறிவில்லையான்னு பேசுறோம், எவ்வளவு கோபம் வருது. ஆனா வேணாம் தான் சொல்லுது, அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை.
அந்த வசனம் சொல்லுது இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. கரங்களை தட்டுகின்ற சோதரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறோமே, அப்படியே கர்த்தருக்குள் மரித்தவர்கள் இயேசுவுக்குள்ள நிறுத்தவர்களையும் கரங்களை தட்டினால ஒருவரையாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தானானே தனனா தானானே நா தானானே தனனா தானானே நா தானானே தனனா அன்றைக்கு ஆபிரகாம் முதற்கொண்டு இயேசு வரையும் அந்த உயிர்த்தெழுதல், ஏன் உயிரோடு மரித்தால் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொல்லி நம்பிக்கை இல்லாத நிலையில இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு போனால் உயிரோடு எழுந்தாரு. எழுந்தப்போ பூமி அதிர்ந்தது. ஹல்லேலூயா. ஒரு பூமியை அதிர வைத்த ஒரு சம்பவம் உங்களை நீங்க பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாக அவர் ஜீவனை விட்ட போது பூமி அதிர்ந்தது. அவர் உயிரோடு எழுந்த போது பூமி அதிர்ந்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல வந்திருக்கிறேன். இதற்கு மத்தியில அந்த நாளிலே கடைசி வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் ஒரு அழிய சொல்லாமா? அழிய சொல்லாமா? அசையப்படுகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அந்த கேள்வி மாத்திரம் சொல்லிட்டு அடுத்து வானத்தை அசைய பண்ண போறேன்னு சொன்னார்ல, அந்த அசைவை குறித்து நம்ம தியானிக்க போறோம். ஆமென். ஹல்லேலூயா. நாம நேர வேதத்தை திறப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை நீங்க படிக்கும் போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை நம்ம படிக்கும் போது வேதம் சொல்லுது, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு எல்லாரும் இதுக்கு கீழே கொஞ்சம் கவனமா கவனிக்கணும். அதிக ஊக்கத்தோடு இயேசுதான் எங்கேயா? இது கெத்சேமனே தோட்டத்துல தூரம். அப்புறம் போய் நேரம் இல்லை, அதனால நான் சொல்ல வந்திருக்கிறேன். அப்புறம் போய் தேவதூதர்கள் வந்து அவரை பேற்றும்படி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. ஒரு அலையில சொல்லலாமா? எல்லாரும் என்ன பார்க்கணும் கொஞ்சம். அவருடைய வேர்வை இது நமக்கு தெரியும். வேர்வை சிந்தனை தெரியும், கேள்வி தெரியும். அது எப்படி விழுந்திருக்குன்னா பெருந்துளிகளாய். ஹல்லேலூயா. என்னங்களா? என்னங்களா? சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. வேர்வை ரத்தத்தில் துளி அல்ல, பெருந்துளிகளாய். ஒரு அறிவை சொல்லலாமா? ரத்தம் சிந்தி தரைய அசைக்க வைத்த தேவன். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ அங்க ஜெபம் பண்ணி எழுந்திருக்கிறாரு. ரத்தமே அவரை சூழ்ந்திருக்க
ரத்தத்துக்குள்ளே இருந்து எழுதியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரா, சகோதரியா, யா அப்பா, எந்த அசைவுதான் உன்னை இன்னைக்கு இந்த பூவில நிற்க வச்சிருக்குது. ஆமென், அல்லேலூயா. அன்னைக்கு வெட்டம் தரையை அசை பண்ணினான். ஆமென், அல்லேலூயா. ரத்தத்தின் பெருந்துளைகள் தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். வானம், பூமி, சமுத்திரம், ஒரு அழிலே சொல்லாமா, நாளை உச்சிக்கு நான் சொன்னேன் ஒவ்வொரு மணி நேரம் செய்தி. ஆனாலும் முதல்ல பூமியை அசைப்படினார். எப்பன்னா அவர் ஆவி விட்டப்போ, உயிரோடு எழுந்தப்போ அசைந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது வெட்டாந்தரையை அசை பண்ணினார். எப்பன்னா லூக்கா 22:44 ஒரு ஊக்கமாக ஜெபம் பண்ணின போது வேர்வையின் வேர்வை ரத்தத்தின் பெரிய பெரிய துளியால் பூமியில் விழுந்து அந்த ரத்த ஊற்றுக்குள்ளிருந்து இயேசு எழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி போல ஒரு அன்பு எந்த தெய்வத்தாலும் செய்ய முடியாத அன்பு. ஆமென், அல்லேலூயா. சிஸ்டர் சொன்னா துஷ்டனுக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி துஷ்டனை அழிக்கிறது தான் மற்ற தெய்வம் வந்தாங்க. ஆமென், அல்லேலூயா. துஷ்டனை ரட்சிக்க வந்த தெய்வம் ஒரு தெய்வம் இயேசு. அல்லேலூயா. துஷ்டர்களை மீட்டெடுக்க ரட்சிக்க அவர் வேர்வையை ரத்தத்தின் பொருள் துளிகளாய் தரையில வசனம் தெளிவா சொல்லுது, தரையில விழுந்துதான். ஆமென், அல்லேலூயா. ரத்தம் அந்த பூமி தரையை அசைத்தது. ஆமென், அல்லேலூயா. இன்னும் ஒன்று இருக்குதுல்ல, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தை. ஆமென், அல்லேலூயா. இது உங்களுக்கு சொல்றது கூட அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும். 106ஆம் சங்கீதத்துல 9ஆம் வசனத்தை என்ன சொல்றாருன்னா, 106ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், அவர் சிவந்த சமுத்திரத்தை அகற்றினார். என்னங்கன்னா சிவந்த சமுத்திரத்தை ஒரு அழிலே சொல்லாமா, அல்லேலூயா. நம்முடைய ஜனம் எகிப்திலிருந்து வந்து சிவந்த சமுத்திரத்தின் கரையில பாடை வரைக்கும் இருந்தாங்க. வழி இல்லாது இருந்தது. சத்துருவோட தொடர்ந்து வந்தான். வேதம் சொல்லுது, சொன்னார் மோசே யாத்திரையாகும் 14ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்துல மோசேக்கு சொன்னாரு. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? ஒரு அழிலே சொல்லலாமா, ஐயா அப்பா, ஜனங்களுக்கு வழி இல்லை ஐயா, எகிப்தியருக்கு தொடர்ந்து வர்றாங்க ஐயான்னு சொல்லி பரிசுத்தவன் மறுபடியுமா சொல்றேன், உங்களுக்கு முறையிடுகிற ஒரு ஊழியக்காரர் நம்மளுக்காக வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ இப்போது நடந்த முறையிடுவது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. ஒரு அழிலே சொல்லலாமா, நான் மறுபடியுமா அப்பதான் செஞ்சாரா. 106:9 சங்கீதம் 106:9 சிவந்த சமுத்திரத்தை என்ன செஞ்சாரா, என் பிள்ளைங்களுக்கு வேணும் விடு, வழி விடுன்னு சொல்லி அதட்டினார். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்காக எல்லாம் சொன்ன செஞ்சாருங்க. நான் வானத்தையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரை ஒரு முறை அசையப்படுவேன் என்று சொன்னவர் ஒரு மகிமையான ஒரு அசைவுக்காக வைத்திருக்கிறார். கரெக்டா தட்டி சோதனை பண்ணலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொந்தமென்று சொல்லிக் கொள்ள யாரும்
சொத்து என்று சிவந்த சமுத்திரத்தை அதட்டி வழியை உண்டாக்கின தேவன். அல்லேலூயா. சிவந்த சமுத்திரத்தை யாராலையும் உணர்ந்த தடையில அந்த 9ஆம் வசனம் கீழ்ப்பகுதியை படிக்கலாமா? சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல. ஓ அல்லேலூயா. உனக்கு முன் இருக்கிற சிவந்த சமுத்திரமானாலும் யோர்தான் நதியானாலும் உனக்காக அடுத்துகிற, உனக்காக ஒரு அசைவம் உண்டாக்குற கர்த்தர் உன்னோடு கொண்டிருக்கிறார். உனக்கு முன் செல்கிறார். உனக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்ல வந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் யோர்தானிலே உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியருடைய கால்கள் பட்ட உடனே மேலிருந்து ஓடி வருகிற வெள்ளம் அப்படி நின்று குவிலா நின்று வழி உண்டாக்குச்சு. ஆமென். சமுத்திரங்களை அசையப்படுகிற தேவன், பூமியை அசையப்படுகிற தேவன், வெட்டாந்தரை அசையப்படுகிற தேவன். ஆமென். அல்லேலூயா. இந்த நேரத்திலே மறுபடியும்
ஒரு முறை கூட உங்களுக்கு தெரிந்திருந்தபடி, நாலாவதாக கர்த்தர் வானத்தை அசையப்படுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வானத்தை அசையப்பட போகிற நாள் விரைந்து வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் பூமியை அசைச்சார், சமுத்திரத்தை அசைத்தார், வெட்டாந்தரை அசைத்தார். என்ன ஒரு காரியம் இருக்குது. இன்னும் வானத்தை அசைய வைக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்க கொஞ்சம் பார்க்கிறீங்க. எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், 26 தான் படிச்சுக்கணும். இல்ல 27ஆம் வசனம் படிக்க போதும். இன்னும் ஒரு தரம். அப்ப நீங்க மறுபடியும் சொல்றேன், ஒரு தரம் முடிஞ்சு போச்சு. ஆனா ஒரு தரம் என்ன முடிஞ்சு இருக்குது சொல்லுங்க. பூமியை அசைத்தாரு, சமுத்திரத்தை அசைச்சாரு, வெட்டாந்தரையும் அசைந்து போச்சு. ஒரு அலையில சொல்லாமா? இப்ப சொல்ற படி. இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக. என்னங்களா அசையாதவைகள்? உங்களுக்கு என்னோட ஞாபகப்படுத்துங்க. அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக சொல்லியிருக்காரு. இதுல ஒரு செய்தி இருக்குது, நான் சொல்றேன். அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக, அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல், அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டத்தக்கவைகள் போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஒரு அலையில சொல்லலாமா? இங்க ரெண்டு சொல்றாரு. ஒண்ணு என்னன்னா அசையாதவைகள், ரெண்டு சொல்றாரு. ஒன்று அசையாதவங்க, ரெண்டு அசைவுள்ளவைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அத சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை, ஒரு அலையில சொல்லலாமா? என்ன சொல்றாரு? இமான் என்ன சொல்றாரு? அசைவில்லாத ராஜ்யம். எதுங்க அது? அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதாகிய நாம் அப்படின்னு எழுதுறாரு. சொல்லு. அல்லேலூயா. சரி, அசைவில்லாத ராஜ்யம் சொல்றாரு. அப்போ இப்ப நம்ம இருக்கிற ராஜ்யம் என்ன ராஜ்யம்? இப்ப இங்க இருக்கிற உலகம் என்ன உலகம்? சொல்லுங்க, இங்க சொல்லுங்க, என் அண்ணன் சொல்லுங்க. அசை உள்ளது என்னதுங்க? என்னதுங்க? அசை உள்ளது என்னதுன்றேன். வேதம் சொல்லுது, எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்ல வரல, நாம தெரிஞ்சுக்குவோம். ஆமென். அல்லேலூயா. இந்த பூமி எப்படி இருக்குது? பூமியினுடைய தன்மை ரெண்டு பேரும் தம்பிங்க ரெண்டு பேரும். இந்த பூமி எப்படி இருக்குது இப்போ? உருண்டியா இருக்குது, அசைஞ்சுன்னா இருக்குது. அப்படின்னா பூமி தன்னை தானே சுற்றி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால சொல்றாரு, இது அசைவுள்ள ராஜ்யம். இந்த ராஜ்யத்துக்கு பேரு ஒரு அலையில சொல்லலாமா? ஆமென். ஆனா நமக்கு ஒரு ராஜ்யத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்காரு. அந்த ராஜ்யத்தின் பேரு ஒரு அலையில சொல்லலாமா? இதுல கொஞ்சம் திருப்பங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம். அங்கே அந்த ராஜ்யத்தினுடைய 14ஆம் வசனத்தை நீங்க படிக்கிறீங்களா? ஒரு அலையில சொல்லலாமா? அந்த நகரம் சதுரமாய் இருந்தது. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வரப்போகிற அந்த நகரம் நமக்கு கர்த்தர் ஆயத்தப்படினா அந்த நகரம், நாம் பிரவேசிக்க போகிற அந்த நகரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எப்படிப்பட்டதா? ஆமென். அது அதனால ஒரு எழுதுறாரு, எழுதுறாரு, அசைவில்லாத ராஜ்யத்தை ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம எந்த ராஜ்யத்துல இருக்கிறோம்? அசைவுள்ள ராஜ்யத்துல இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், புரிந்து கொள்ளணுன்றதுக்காக தான்
1க்கு 2 தடவை சொல்றோம். நாம இந்த வேதம் அவ்வளவு ரகசியங்களை கர்த்தர் அப்படியே பொக்கிஷங்களை எத்தனை ஆண்டுகள் பிரசங்கித்தாங்க. அதெல்லாம் அதுல முடியவே முடியாது, தைரியமா என்னால சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவ்வளவு பெரிய பொக்கிஷம் புதைபொருள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இந்த அதனால தான் இவங்களை கேட்டுட்டேன். இந்த யூடியூப் வாய்ப்பா இது அநேகருக்கு போய் சேரட்டும். இது அநேக சும்மா ஏதோ உபவாசத்து கிருபைகளை பெற்றுக்கொண்டு ஊழியம் செய்த ஊழியம் அல்ல. இது வேதமே ஆகாரமாக உட்கார்ந்து இருக்குது. அல்லேலூயா. நான் உங்களுக்காக படுகிற பிரயாசம் நான் விருதாவா இராதுன்னு நான் நம்புறேன். ஆமென். அல்லேலூயா. இப்போ என்ன சொல்றாருன்னா, இனி வரப்போகிற உலகம் அசையாத ராஜ்யத்தை நமக்காக தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். இப்போ அதனால என்ன செய்யணும்? வானத்தை அசையப்படணும். அப்படிதானா? ஜாட்சி வானம் அசையணுமா இல்லையா? வானத்தை அசைய வச்சுதான் அசையாத ராஜ்யத்தை. ஏன்னா அது அதுவே கூட சுத்திரதா இருக்குது, அசைக்கிறதா இருக்குது. ஒரு அழிய சொல்லலாமா? அல்லேலூயா. அதனால வேதம் சொல்லுது, படிப்போமா? ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34ஆம் அதிகாரம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு நேர கடந்து போவோம். வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து. அங்கே முன்னாடி ஏசாயாவுக்கு நீங்க இந்த புஸ்தகத்தை எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை படிங்க. அதுல தீர்க்க தரிசனங்களை சொல்லி வச்சிருக்கிறார். முதல்ல சொல்றாரு வானத்தை அசைக்கிறதுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனம் சொல்றாரு. படி. வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து. சர்வ சேனையும் கரைந்து. வானங்கள் புஸ்தக சுருளை போல் சுருட்டப்பட்டு அவைகள் சர்வ சேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிர்வது போலவும் அத்திமரத்தின் காய்கள் உதிர்கிறது போலவும் உதிர்ந்து விடும். ஒரு அறையில சொல்லமா, வானத்தின் கீழ் என்ன போகுது சொல்ல? வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து வானங்கள் புஸ்தக சுருளை போல் சுருட்டப்பட்டு. எப்படி இது வராத? வானங்கள் எப்படி சுத்த போதானா? கர்த்தர் அசைய போறார். வானத்தை எப்படி அசைய போறாரு? புத்தக சுருளை போல சுருட்டப்பட போறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றாரு. எபிரேயருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பத்தி படிக்கலாம். 12ஆம் வசனத்தை படிக்கலாம். ஒரு சால்வையை போல அவைகளை சுருட்டுவி. ஒரு அறிவிய சொல்லலாமா? கொஞ்சம் முன்னதான் படி. முன்ன அவைகள் அழிந்து போ, நீரோ நிலைத்திருப்பி. அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போ. ஒரு சால்வையை போல அவைகளை சுருட்டுவி. முதல்ல என்ன வேற பாரு. முதல்ல என்ன சுருட்டு வரா? புஸ்தகத்தை போல. நான் இப்ப சுருட்டு வச்சுட்டாரு காக்கலாமா? இப்படி சுருட்டு வர நேரா இருக்கிற புஸ்தகம் என்னாச்சா? இது இருக்கிற சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் என்னாச்சு? புரியுதா? கர்த்தர் வானத்தை அசைய பண்ண போறார். எப்படி அசைய பண்ண போறாரு சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா. அல்லேலூயா. புத்தக சுருளை போல சுருட்ட போறாரு. சால்வைனாக்கா இந்த இதுக்கு என்ன கீழே போட்டுட்டு இப்படி சுத்துற பாரு. மேட் போட்ட மேட் சுத்துற மாதிரி வானத்தை சுருட்ட போறார். ஒரு அலையில சொல்லலாமா? இதெல்லாம் உங்களுக்கு பரியாசமா இருக்கலாம், செய்வார். ஆமென். அல்லேலூயா. இன்னும் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ல இருந்து கொஞ்சம் படிக்கலாம். 6ஆம் முத்திரையை பிடிக்கணும் கண்டு. இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது. சந்திரன் ரத்தம் போல ஆயிற்று. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது
அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்வது போல. எல்லாம் கவனமா கேட்கணும். அதன் காய்கள் உதிர்வது ஒரு போல. நிமிஷம். பெருங்காற்றுல என்ன இருக்குதுங்களா? படிங்க. பெருங்காற்று. அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டு இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது. சந்திரன் ரத்தம் போல ஆயிற்று. அத்திமரமானது. இங்க மறுபடி சொல்றேன். அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்வது போல. அதன் காய்கள் உதிர்வது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியின் அந்த ஏசியாவுல அது விழுந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. ஆனா வெளிப்படுத்தும் விசேஷத்துல அது பூமியின் மேல விழுந்தது. நட்சத்திரங்கள் பூமியின் மேல விழுந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாள் சகிக்கத்தக்க வகையான கொடிய நாள், பயங்கரமான நாள். அதனால்தான் பேதுரு அதை எழுதுறாரு. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அது என்ன நடக்க போனா 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நல்லா சொல்லப்பட்டிருக்குது. திருடன் வருகிற விதமாக வரும். அப்பொழுது ஹல்லேலூயா. எப்படி சமுத்திரத்தை அதட்டுறாரோ அப்படி இந்த வானத்தை கர்த்தர் அதட்டுவார். ஹல்லேலூயா. அது என்ன செய்யுமா? மடன்னு ஓடும். வானங்க கக்கடி சத்தத்துக்கு மடமடான அகண்டுப்போம், உருகிப்போம். கரங்களை தட்டி கத்துற சொல்றாமா? ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிதான் கர்த்தர் தன்னுடைய தீர்மானத்தை, திட்டத்தை, நோக்கத்தை, சித்தத்தை வைத்து வச்சிருக்கிறார். இதுக்கு மத்தியில் ஒன்று அழைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. வரப்போகிற இவற்றுக்கெல்லாம் அதை எழுதப்பட்டிருக்குதுங்க. லூக்காயின சுவிசேஷம் 6 ஒரு நல்ல வசனம். இவர்களுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படும்படிக்கு எப்பொழுது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஒரு வசனம் இல்லையா? இயேசுவே நேரம் வீணாச்சா? Thank you, Jesus. பரிசுத்தரே, இவங்களெல்லாம் இப்படி சம்பவிக்க போற பின்னாலே மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க நீங்கள் மாத்திராகும்படிக்கு எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சரி, கடைக்கு சொல்றேன். நான் உங்களுக்கு இன்னைக்கு கூட சொல்றேன். அது சொல்றாரு, இதெல்லாம் இப்படி அழிய போகுது. ஆமென். இதெல்லாம் அப்படி அழிய போகுது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அது நல்ல தெளிவா சொல்றாரு. கர்த்தருக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். பரிசுத்தரே, படிக்கலாம். 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். 21ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? லூக்காயின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் ஒரு அலையிலே சொல்லிடலாம். இனி என்னென்ன சம்பவிக்க போகுது? கர்த்தர், நான் மறுபடியும் சொல்லிட்டேன், பூமியை அசைச்சாரு, சமுத்திரத்தை அசைத்தாரு, வெட்டாந்தரை அசைத்தாரு. இப்போ இனி ஆசை என்ன இருக்குது? வானத்தை அசைக்க போறார். ஆமென், அல்லேலூயா. வானத்தை அசைக்க சொல்ல சொல்றாருங்க, புத்தக சுருளை போல வானத்தை செய்வாராம், சுருட்டுவாராம்.
வானங்கள் மடமடவென்று அகர்ந்து அப்படி ஓடி போகுது. ஆமென். அல்லேலூயா. அதுல இருக்கிற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் நீ இருக்கிற இந்த பூமி மேல விழப்போகுது. ஆமென். அல்லேலூயா. அது என்ன செய்தனா வெந்து உருகி அழிஞ்சு போகுது. ஆமென். அப்படிதானா? அது சொல்றாருங்க, சூரியன் வானங்கள் மடமட என்று அகன்று போவோம், பூதங்கள் வெந்து உருகி போவோம், பூமியும் அதில் உள்ள ஒரு அழிவு சொல்லாமா? ஆனா ஒண்ணு தெரியுமா, இதெல்லாம் நடக்க சொல்றதுக்கு முன்னாடி இயேசு ரகசிய வர போறாரு, உன்னை கூட்டிட்டு போயிட்டு போறாரு. சொல்றோம்மா, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அது நல்ல தேவன் நம்முடைய தேவன், அன்புள்ள தேவன் நம்முடைய தேவன், நம்ம அழைத்த தேவன் அவள் அவ்வளவு நல்லவர். ஆமென். இன்னும் பார்க்கிறேன், இன்னும் ஒரு வசனத்தை கூட படிக்கலாம். இப்போ இத படிக்கலையே. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் அது இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி நான் அன்பா சொல்றேன், என் சகோதரிகளுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், இங்க ஜெபம் நடத்தினாக்கா இங்க ஊர்வலம் வராதீங்க. கர்த்தர் பாப்பாரு, அடிப்பாரு. அதுக்கு மேல நான் தான் ஜெபம் பண்ணணும். ஒரு அழில சொல்லாமா? தினமும் கூட ஒரு மணி நேரம் வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. நமக்கு ஒரு நல்ல மகிமையை கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு பலன் கொடுக்க இயேசு வரப்போகிறார். கண்ணீரோடு ஜெபிக்கிறவன் கம்பீரத்தோடு அப்பான்னு சொன்னபடி உனக்கு கம்பீர சந்தோஷமாக நீ இருக்க கர்த்தர் நீ செய்த ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க வரப்போறார். நான் பார்ப்பேன், நான் பக்கத்துல, அதான் ஊழியக்காரனுடைய வீடு சர்ச்சுக்கு பக்கத்துல இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. நான் உங்களை கண்காணிக்கணும். எங்களுக்கு பேர் ஒரு பேர் கூட இருக்குது, கண்காணி. ஆமென். அல்லேலூயா. நான் உங்களை பார்க்கணும். பரலோகத்துக்கு போனல எல்லாரும் இனிமே ஜெபம் பண்றதுக்கு நான் அந்த காலையில நான் பார்க்கிறேன், நாசத்துல ஒரு பெரிய எழுப்புதல். அதுக்கு மேல அவரு தேவஜன்ன ஒரு கையில மெழுகுவத்தி, ஒரு கையில ஏதோ ஒரு அப்பம் வச்சிருக்காரு. அதை போய் முட்டி போட்டு வாங்கினேன். நான் கூட போய் வாங்கினேன். ஒரு அழிவு சொல்லமா கனவுல தான் அதான் ஜபத்தை பார்க்கிறேன். அப்போ நான் யோசித்தேன், இயேசு வர போகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ வானங்களை என்ன செய்ய போறாருன்னா ஒரு அசையை உண்டாக்க போறாரு. என்ன செய்ய போது வானம் புத்தக சுருளை போல என்ன செய்ய போறாரு? சுருட்ட போறாரு. அதே போல வஸ்திரத்தை சால்வை போல சுருட்ட போறாரு. ஒரு அழிவு சொல்லாமா? அது மடமடன்னு அங்கிட்டு போகும்போது இந்த வானம். ஆமென். அல்லேலூயா. நான் என்ன நினைச்சேன், இவங்க வந்து வழி இல்லாத சிவந்த சமுத்திரத்தின் கரையில் உட்கார்ந்து அப்பா பாவி, எகிப்திலே எங்களுக்கு பிரேத குழிகள் இல்லைன்னா நீங்க கொண்டு வந்த எங்களுக்கு பின்னாடி 6 ரதங்கள் குதிரை பேருன்னு வராங்க, அவங்கள வெட்டில எங்களுக்கு கொண்டுடுவாங்க அப்படின்னு தவிச்சுட்டு இருக்கிற நேரத்துல கர்த்தர் என்ன செஞ்சாருன்னா சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார். அல்லேலூயா. சமுத்திரத்தை கூட அசையப்பட்டி உனக்கு வழி உண்டாக்க செய்கிற தேவன், நீ ஆராதிக்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லி நான் ஆராதிக்க வைக்கப்பட மாட்டேன், ஆராதிக்க தயங்க மாட்டேன், நான் ஆராதிக்க வைக்கப்பட மாட்டேன், நான் ஆராதிக்க தயங்க மாட்டேன், ஆராதிக்க ஆராதிக்க ஆராதனை ஆராதிக்க
ஆமென். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க படிக்கலாம். 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நான் புதிய வானத்தையும் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முடிஞ்சு போச்சப்பா. ரைட் ரைட். புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் என்னங்களா? முந்தின வானமும் நீங்க தான் தேவாசதையா சொல்லலாம். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின. அப்படின்னா முந்தின வானம் என்ன ஆச்சுங்க? எப்படி ஒழிஞ்சுதுங்க? என்ன செஞ்சாங்க? மடமடன்னு போச்சான். வானம் எப்படி போச்சான்? அவரு என்ன உனக்கு வேலை அப்படின்னு அதனார். ஒரு அகிலே சொல்லலாமா? மடமடன்னு அகந்து போச்சான். ஒரு அகிலே சொல்லலாமா? புத்திர சுருளை போல சுருட்டினார், சாலையை போல சுருட்டினார், சுருட்டி விசிலடிச்சிட்டார். ஒரு அல்லேலூயா. ஆமென். அதுதான் சொல்றேன். முந்தின வானம் முந்தின பூமி ஒழிந்து இதெல்லாம் ஒரு புதிய வானம். அதான் சொல்றேன், அசைவில்லாத ராஜ்யம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு நீ பிரவேசிக்க போற ராஜ்யத்துக்கு என்ன பேரு? அது எப்படி இருக்கும்? அதானே தெரியல. அவ்வளவு அறிவிய சொல்லலாம். ஆமென். ரொம்ப சந்தோஷம். அது சாதாரணமா இருக்கும். அதுக்கு உருண்டியா இருந்தாதானே அசையம். சதனமான ஒரு ராஜ்யம், அழியாத ராஜ்யம், நித்திய ராஜ்யம், மகிமையின் ராஜ்யம், மகத்துவ ராஜ்யம், பரிசுத்த ராஜ்யம், பரலோக ராஜ்யம். ஆமென். அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்போ ராபோ இடத்துக்கு போனோம். அதனால இப்போ சொல்லுங்க, ஜெபம் எவ்வளவு முக்கியம். நீ அதுக்கெல்லாம் வரப்போகிற தேவ கோபத்துக்கெல்லாம் தப்பி நிற்க. இன்னொன்னு சொல்றேன், ரண கடத்திலிருந்து ஜெபம் பண்ணி வேர்வை ரத்தத்தின் பெரும் துளிகள் பூமியில விழுந்துதான். அதுலதான் அவரு முட்டி போட்டு அந்த நீங்க அதில் 22 43ஆம் வசனத்தை படிக்கலாம். 42. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். இல்ல கொஞ்சம் பண்ணோம். அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு. இது முக்கிய விசேஷமா. இவர் முழங்கால் எதில் இருந்ததுன்னா ரத்தத்தின் பெரும் துணிகளை ஒரு சுற்றி இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ரத்தத்துல தான் அவர் முழங்கால் இருந்தது. ஆமென். அல்லேலூயா. அவருக்காக எல்லாம் உனக்காக எனக்காக நாம் அழியாட்டிருக்கிறான். அந்த ரத்த ரணத்திலிருந்து அதிலிருந்து முழங்கால் போயிட்டு எழுந்து அடிக்கப்பட்டு சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து பூமி அசையப்படினார். அல்லேலூயா. 3 நாள் பூமியின் வயிற்றில் இருந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பூமி அசையப்படினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சிந்தின வேர்வை ரத்தத்தின் பெருந்துணிகள் இரட்டாந்தரை அசைத்தது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சமுத்திர ஜனங்களுக்கு முகந்து அது வசனங்கள் இருக்குது. கண்டு பாய்ந்ததான் சமுத்திரங்கள் தேவனை கண்டு பாய்ந்ததான். ஒரு அழிக சொல்லமா? சமுத்திரத்தை அதட்டினார். ஆமென். உனக்காக அவர் உண்டாக்கின சிருஷ்டிகள் எல்லாம் உனக்காக. ஆமென். உன்னை கூட அப்படி செய்ய, நீ கூட அப்படி செய்ய கர்த்தரோட அவர் பேர கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், வாக்குத்தத்தம் பண்ணினவர் நான் இன்னும் ஒரு முறை வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் செயல்படுறேன். ஆமென். அல்லேலூயா. இப்போ எபிரேயர்கள் சொல்ல புதிய ஏற்பாடு சொல்றாரு. அப்போ அப்படி சத்தம் ஒரு முறை
பூமியை அசைய பண்ணிச்சு. ஒரு அகில சொல்லாமா? இனி ஒரு முறை வானத்தை அசைய பார்க்கிறார். ஜெபிப்போமா? ஜெபிப்போமா? முழங்கால் படிப்போமா? நான் மறுபடியுமா சொல்றேன், தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய பிள்ளையே, மறுபடியுமா சொல்றேன், கர்த்தர் இவை எல்லாவற்றுக்கும் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக இருக்க பாத்திரவானாக எண்ணும்படிக்கு விழித்திருந்து எப்போது என்ன செய்யணும்? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. முழங்கால் படிக்கலாமா? ஆமென், அல்லேலூயா.